திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றவில்லை என்றால் வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்டவை ஒப்படைத்து 2026 தேர்தலையும் புறக்கணிப்போம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் 52 கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து போராட உள்ளதாகவும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறியுள்ளனர். இந்த நகருக்குள்ள இருக்கிற மட்டும்தான் இன்னைக்கு கூட்டம். அடுத்து இதை அமல்படுத்த தவறியாச்சுன்னா 52 கிராமங்களுக்கு தகவல் கொடுத்து 52 கிராமத்தை இது பண்ணி நாங்கள் பெரிய போராட்டம் நடத்துவோம். வர்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம். கிராம மக்கள் சார்பா ஓட்டு போட மாட்டேன். யாருமே ஓட்டு போட முடியும். எங்களுக்கு கொடுத்த அவங்க அடையாள அட்டை எல்லாத்தையும் தூக்கி அறிஞ்சிட்டு போயிடுவாங்க. இதுதான் எங்களோட முடிவு, கிராம சபையோட முடிவு. மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவது தொடர்பாக திருப்பரங்குன்றம் பொதுமக்கள் சார்பாக நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டம் அமைதியான முறையில் நிறைவு பெற்றது. இப்போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முருகனின் பக்தி பாடல்களை பாடினர். பின்னர் உண்ணாவிரத போராட்டத்தை திருவேங்கடம் தபோவனம் பிரம்மானந்த சுவாமிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டவர்களுக்கு பழச்சாறு வழங்கி போராட்டத்தை நிறைவு செய்து வைத்தார். திருவண்ணாமலை அடுத்த வாணியந்தாங்கல் பகுதியில் நடைபெறவுள்ள திமுக மாநாட்டிற்கான முன்னேற்பாடு பணிகளை இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். நிர்வாகிகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவமனையையும் திறந்து வைத்தார். மயிலாடுதுறை அருகே கூடுதல் பணி சுமையால் அரசு பள்ளி ஆசிரியர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் ஆதி திராவிடர் நலத்துறை செயல்படுகிறதா என்ற சந்தேகம் அனைவரிடமும் எழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆதி திராவிடர் மாணவர் விடுதிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய உணவு படியை கூட பல மாதங்களாக முழுமையாக வழங்காததால் விடுதி காப்பாளர்களே சொந்த பணத்தை செலவு செய்து மாணவர்களுக்கு உணவு வழங்கி வருகிறார்கள் என்றும் தமது அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். கோயில் நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்க காலதாமதம் செய்தது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அறநிலையத்துறை ஆணையர் உள்ளிட்ட 4 அதிகாரிகள் ஜனவரி 12ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பத்தூர் பேராம்பட்டு கிராமத்தில் உள்ள சென்னகேசவ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் கோயிலுக்கு சொந்தமான அனைத்து சொத்துகளையும் 6 மாதத்திற்குள் மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிடப்பட்டது. இந்த சூழலில் நீதிமன்ற உத்தரவை 6 மாதங்களில் அமல்படுத்தாதது ஏன் என்பது குறித்து விளக்கமளிக்கும்படி அறநிலையத்துறை ஆணையர் இணை ஆணையர் ஆய்வாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோல நிலங்களை கோயில் பெயரில் பட்டா மாற்றம் செய்வதில் ஓராண்டுக்கு மேல் காலதாமதம் செய்த திருப்பத்தூர் தாசில்தாரும் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.